கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். அவர் யெகோவா ஈரே, நம் தாகம் தீர்க்கும் கன்மலாய். கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். சகல ஜீவன்களையும் உண்டாக்கின கர்த்தர். அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். நம் மத்தியில் உலாவி வர விருப்பமாயிருக்கிற தேவன். இன்றும் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் 6:26 இயேசு ஜனங்களை பார்த்து இப்படி ஒரு வசனத்தை சொல்றாரு. நீங்க அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்றாரு. இயேசு ஜனங்களை பார்த்து இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன, அங்க என்ன நடந்துச்சு என்று நம்ம பார்க்கலாம். யோவான் 6:2 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இயேசு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறத கண்ட ஜனங்கள் திரளாய் அவரிடத்தில் வருகிறாங்க. அதை இயேசு தூரத்துல கண்ட உடனே தம் சீஷரிடத்துல கேட்குறாங்க, இவர்களுக்கு நம் போஜனம் கொடுக்கணும்னு. ஜனங்க இயேசுவின் இடத்துல வந்ததுக்கு காரணம், அவர் வியாதியஸ்தர்களை குணமாக்குறாரு என்பதை கேள்விப்பட்ட உடனே இயேசு தான் முடிவு பண்றாங்க, இந்த ஜனங்களுக்கு நாம் போஜனம் கொடுக்கணும்னு. ஸோ கிறிஸ்து அவர்களுக்கு போஜனம் கொடுக்குறாரு. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. 5 அப்போ 2 மீன்களினாலே 5000க்கும் அதிகமான ஜனங்களை அவர் போஷிக்கிறாரு. அவங்க போஷித்து திருப்தி ஆறாங்க. யோவான் 6:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவர் செய்த அற்புதத்தை ஜனங்க கண்டவுடனே இவர் தீர்க்கதரிசி தான் முடிவு பண்ணி இவரை ராஜாவாக்க தேடினார்கள். அவரை ராஜாவாக்க ஜனங்க தேடுறாங்கன்னு இயேசு அறிந்த உடனே அவர்களை விட்டு மலைக்கு ஏறுகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். மலைக்கு மேலே ஏறிட்டாரு. அப்போது சாயங்காலம் ஆகுது. சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, படகுல ஏறி அக்கறையில் கப்பர்நகூமுக்கு போகிறாங்க. இந்த ஜனங்க பார்க்குறாங்க, சீஷர்கள் மாத்திரம்தான் அந்த படகுல இருக்காங்க. அங்கே ஒரே ஒரு படகு தான் இருக்குது. சீஷர்கள் ஏறி போகிறத பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து மலைக்கு ஏறி போயிருக்கிறாரு. ஸோ இதை ஜனங்க பார்த்து இருக்கிறாங்க. என்ன நடக்குது, நடு ராத்திரியிலே இயேசு இந்த ஜனங்களுக்கு அறிஞ்சல ராத்திரியிலே இயேசு கடலின் மேல் நடந்து வந்து சீஷர்களோடு சேர்ந்துடுறாரு. இந்த ஜனங்க பார்த்துட்டே இருக்காங்க. இயேசு சீஷர்கள் மாத்திரம்தான் போயிருக்காங்க, இயேசு இன்னும் இங்கே வரல அப்படின்னு சொல்லி இயேசுவை தேடிட்டு இருக்காங்க. இயேசு வரவே இல்லை. அடுத்த நாள் என்ன ஆகுது, இயேசு சீஷர்களோட இணைஞ்சு போயிட்டாரு கப்பர்நகூமுக்கு. ஸோ ஜனங்க வேற எந்த படகும் வரல. அப்போ என்ன பண்றாங்க, பக்கத்துல இருந்து திபேரியாலேருந்து சில படகுகள் வர்றதை பார்த்தோன்னே ஜனங்க இயேசுவை தேடிட்டு படகுல ஏறி அக்கறையில இருக்க கப்பர்நகூமுக்கு போறாங்க. அங்கே இயேசுவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா ஒரே ஒரு படகு, அது சீஷர்கள் மட்டும்தான் போயிருந்தாங்க. அப்போ அவங்க இயேசுவை பார்த்து, ரபி நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி தன்னை தேடி வந்த ஜனங்களிடத்துல இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு. இயேசுவை தேடி காத்திருந்து அவர் வரலன்னு தெரிஞ்ச உடனே, சரி இயேசு வரல, நம்மளும் காத்திருந்து பார்த்தோம், இயேசு வரல, சார் எங்கேயோ போயிட்டாரு, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இல்லாம அவர் எப்படியாகிலும் கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப பிரயத்தனம் பண்ணி பிரயாசத்தோடு வந்த இந்த ஜனங்களை பார்த்து இயேசு இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பத்தை புசித்து திருப்தியானதினால தான் என்னை தேடுறீங்கன்னு. இந்த வார்த்தை எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை. நீங்க சோறு சாப்பிட்டதுனால தான் என்ன தேடுறீங்க. அந்த சோறு அந்த ஜனங்களுக்கு கொடுத்தது யாரு, இயேசு. ஜனங்க இயேசுவினிடத்துல சாப்பாடு கேட்கல, இயேசு தான் ஆகாரத்தை கொடுக்குறாங்க. ஆகாரத்தை கொடுத்த அதே இயேசு இப்ப சொல்றாங்க, நீங்க அப்பத்திற்காக என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு. இது நமக்கு புரியல. ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த இயேசுவே இப்ப சொல்றாரு, நீங்க சாப்பாடுக்காக தான் நீங்க என்னை தேடி வர்றீங்கன்னு. அதோட கிறிஸ்து நிறுத்தல, அவர்கள் இருதயத்தை திறந்து பேசுறாரு, அவங்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுறாரு, நீங்க ஒளிந்து போகிற அப்பத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைத்திருக்கிற அப்பத்துக்காக கிரியை நடப்பியுங்கள், அதற்காகவே மனுஷகுமாரன் அனுப்பப்பட்டார்னு சொல்றாரு. இப்போ மனுஷகுமாரன் எதற்காக அனுப்பப்பட்டார் என்கிறத இந்த ஜனங்க அறியலன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இந்த ஜனங்க என்னெல்லாம் அறிஞ்சாங்க, இயேசு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்திருக்காங்கன்னு அந்த ஜனங்களுக்கு தெரியும். இயேசு பெரிய அற்புதத்தினாலே 5 அப்பம் 2 மீனினாலே அவர்களை போஷித்தார்னு அந்த ஜனங்களுக்கு தெரியும். இந்த 2 விஷயத்தை அறிந்திருந்த ஜனங்களை பார்த்து கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரன் எதற்காக அனுப்பப்பட்டாரு, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனம் தருவதற்காகன்னு.
அப்போ இயேசு கிறிஸ்துவ வியாதிகளை சுகப்படுத்துகிறவர் என்று அறிகிறதுனால இயேசு கிறிஸ்துவை அறிந்தோம் என்று அர்த்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கண்டு ருசித்ததுனாலையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விட்டோம் என்கிற அர்த்தமும் இல்லை என்று இயேசு சொல்றாரு. இந்த ஜனங்களுக்கு 2 விஷயம் தெரியும். அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி இருக்கிறாரு, இவங்களே அனுபவிச்சிருக்காங்க. அவர் 5 அப்பம் 2 மீனினால 5000க்கும் அதிகமான ஜனங்களை போஷித்தார் என்பதை இவர்களே அறிந்தும் ருசித்தும் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்றாரு, மனுஷகுமாரன் எதற்காக வந்திருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியலன்னு. அதோட இயேசு நிற்கல. அப்ப அந்த ஜனங்க கேட்கிறாங்க, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு இயேசு சொல்கிறாரு, அனுப்பப்பட்ட தேவகுமாரனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு. அவரை விசுவாசிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஜனங்க நல்லா பாருங்க, இந்த ஜனங்க இயேசு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி இருக்கிறார்னு என்பதை அறிஞ்சதுனாலதான் அவரை தேடி வந்தாங்க. வந்த ஜனங்கள் இயேசு செய்த அற்புதத்தை கண்டும் இவங்க கேட்கிற கேள்வி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லும் போது கிறிஸ்து சொல்றாரு, தேவன் அனுப்பின மனுஷகுமாரனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு. ஆனால் இந்த ஜனங்க இப்போ என்ன தெரியுமா கேள்வி கேட்குறாங்க, உண்மை விசுவாசிக்கும்படி எங்களுக்கு என்ன அடையாளத்தை செய்வீரி, என்ன கிரியை நீங்கள் நடப்பிக்கிறீங்க? எங்கள் முற்பிதாக்கள் வனாந்தரத்திலே மோசேவினால் மன்னாவினால போஷிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அவர் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறதை பார்த்தும் அவர் இவர்களை அற்புதமாய் போஷித்ததை பார்த்தும் கேட்கிறாங்க, எங்களுக்கு என்ன கிரியையை நடப்பிப்பீர்? வாவ், நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க சரிதான், ஆனா அது பூமிக்குரிய சாப்பாடு தானே தந்தீங்க. ஏன்னா எங்க முற்பிதாக்கள் மோசேவினால வானத்திலிருந்து வண்ணாவினால போஷிக்கப்பட்டாங்க. நீங்க சாப்பாடு கொடுத்தது சரிதான், அது அதிசயம் தான், அற்புதம் தான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க பூமிக்குரிய சாப்பாடு தானே கொடுத்தீர். நாங்கள் எப்பவும் சாப்பிட்ற அப்பம் தானே, நாங்கள் எப்பவும் சாப்பிட்ற மீன் தானே, அதில் ஒன்றும் விசேஷமா இல்லையே. ஜனங்களுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாததா இருக்கு பாருங்க. நம்முடைய இருதயமும் அப்படித்தானே இருக்கு. அதற்கு இயேசு சொல்றாரு, ஓகே, நீங்க உங்க பிதாக்கள் வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட மன்னாவினால போஷிக்கப்பட்டார்னு சொல்றீங்கல்ல. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது, அவங்க மோசேவினால போஷிக்கப்படல, ஏன் பிதாதான் அவங்கள வானத்தின் மன்னாவினால போஷித்தாரு அப்படின்னு சொல்றாரு. அதோடு நிறுத்தல, வானத்திலிருந்து இறங்கின மன்னாவை அவங்க புசித்தாங்களே, அவங்க உயிரோட இருந்தாங்களா? இல்லையே, செத்து போனாங்களேன்னு சொல்றாரு. ஆனா நான் கொடுக்கிற மன்னாவை புசிக்கிறவங்க மறுபடியும் பசி அடைய மாட்டாங்க, தாகம் அடைய மாட்டாங்கன்னு சொல்றாரு. வா, அவர் சொல்றாரு, நான் கொடுக்கிற மன்னாவை புசிக்கிறவங்க நித்திய ஜீவனை அடைவாங்கன்னு சொல்றாரு. அப்போ மோசேவின் பிதாவினாலே போஷிக்கப்பட்ட முற்பிதாக்கள் சாப்பிட்ட அந்த மன்னாவை சாப்பிட்டும் அவங்களுக்கு மறுபடியும் பசி உண்டாச்சு, தாகம் உண்டாச்சு, அவங்க மரித்தும் போனாங்க. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, நான் கொடுக்கிற மன்னாவை நீங்க புசிச்சீங்கன்னா உங்களுக்கு பசி உண்டாகாது, தாகம் உண்டாகாது, மரித்தும் போக மாட்டீங்க. அதுக்கு அவர் அடையாளமா சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் பசியடையான், என்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் தாகமடையான், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இதுவே பிதாவின் சித்தமாய் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமே. அப்போ மோசேவின் காலத்துல வனாந்தரத்துல நடந்த ஜனங்களுக்கு பசி உண்டாகுது. அப்போ தேவனால பூமிக்குரிய போஜனத்தை கொடுத்திருக்க முடியும் இல்ல, தேவன் அவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். சரி, ஓகே. ஸோ வானத்திலிருந்து மன்னாவை அவங்க புசிச்சாங்க, ஃபைன். அதனால என்ன வித்தியாசம் அவங்களுக்கு உண்டாச்சு? அவங்களுக்கு மறுபடியும் பசி உண்டாச்சா? உண்டாச்சு. மறுபடியும் தாகம் உண்டாச்சா? உண்டாச்சு. எல்லா மனுஷர்களை போல அவங்களும் மரிச்சாங்களா? மரிச்சாங்க. சரி, இப்ப கிறிஸ்து சொல்றாரு, நான் கொடுக்கிற மன்னாவை நீங்க புசிப்பீங்கன்னா உங்களுக்கு பசி உண்டாகாது, தாகம் உண்டாகாது, நீங்க நித்திய ஜீவனை சுதந்தரிப்பீங்க, மரிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு, உங்க முற்பிதாக்கள் வானத்தின் மன்னாவை சாப்பிட்டும் மரித்தார்களேன்னு சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நம்ம சொல்றோம், அப்ப கிறிஸ்துவை நம்ம புசிக்கிறதுன்னு என்ன? கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் என்னை புசிக்கிறான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னால் தாகம் தீர்க்கப்படுகிறான். அப்ப கிறிஸ்து அதுக்கு அடையாளமா சொல்றாரு. என்ன அடையாளமா சொல்றாரு? வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. அவரே சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, இந்த உலகத்தின்
நித்திய ஜீவன் உண்டாகும்படி பிதாவினால் அனுப்பப்பட்ட மனுஷகுமாரனாகிய நானே அந்த ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பத்தை தேவன் விளக்குறாரு. தன் மாம்சமே மெய்யான போஜனம், தன்னுடைய ரத்தமே மெய்யான பானம்னு சொல்றாரு. என் மாம்சத்தை புசிக்கிறவன் மறுபடியும் பசி அடையான், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மறுபடியும் தாகம் அடையான். அவன் நித்திய ஜீவனை சுதந்திருக்கிறான், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று இயேசு சொல்றாரு. சரி, இன்றைக்கு இந்த சத்தியங்கள் நம்ம அறிந்ததாய் நம்ம வச்சுக்கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயேசு சொல்றாரு, நமக்கு மறுபடியும் பசி வராது, மறுபடியும் தாகம் வராது, இப்போ மறுபடியும் சாக மாட்டோம். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன? இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறதுனாலே சரி, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம், திருவிருந்து நம்ம அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாகிய அப்பத்தை நாம் புசிக்கிறோம், அவருடைய ரத்தத்திற்கு அடையாளமாகிய திராட்சை ரசத்தை நம்ம பானம் பண்ணுகிறோம். இதை நம்ம புசிக்கிறதுனாலும் பானம் பண்ணுகிறதுனாலும் நமக்கு மறுபடியும் தாகம் உண்டாகலையா? நமக்கு மறுபடியும் பசி உண்டாகலையா? நம்ம அடுத்த வேளை சாப்பாடுக்காக நம்முடைய வயிறில் பசி உண்டாக மாட்டேங்குதோ, நமக்கு தாகம் உண்டாகவில்லையோ? அப்போ கிறிஸ்து சொல்லுகிற தாகமும் பசியும் எதை குறிக்கிறது? இன்றைக்கு இந்த சத்தியம் அறியாதபடியினாலே இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் புறஜாதி ஜனங்களைப் போல பசியுள்ளவர்களாகவும் தாகம் உள்ளவர்களாகவும் இருக்கிறோம். இந்த சத்தியத்தை தெளிவா புரியலன்னா, சில கள்ள போதர்கள் சொல்லுகிறது போல, நமக்கு இனி பசி உண்டாகாது, தாகம் உண்டாகாது, அப்ப நம்ம இனிமேல் சாப்பிட தேவையில்லை, நம்ம தண்ணி குடிக்க தேவையில்லை. அதனுடைய அர்த்தம் இது இல்லை. கிறிஸ்து அவர்கள் மரித்தார்களேன்னு சொன்னாரே, அவர் மரித்தார்களேன்னு இயேசு முற்பிதாக்களை சொன்னதின் அர்த்தம் பிசிக்கல் டெத்தை சொன்னாரா? மாம்சத்தின் படி மரிக்கிற அந்த மரணத்தை இயேசு சொன்னாரா? இல்லையே. அப்ப இயேசு சொன்ன மரணம் என்னத்தை குறிக்கிறது? எவ்விதமான மரணத்தை அவர்கள் அடைந்தார்கள்? எவ்விதமான பசியை இயேசு குறிக்கிறார்? எவ்விதமான தாகத்தை இயேசு குறிக்கிறார்? இன்றைக்கு நம்ம கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவை நான் அறிஞ்சிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசி இருக்கிறேன், இயேசுவினிடத்துல வந்திருக்கிறேன்னு சொல்ற நீங்களும் நானும் தாகம் உள்ளவர்களா இருக்கிறோமோ? கிறிஸ்து சொல்றாரு, என் மேல் விசுவாசமா இருக்கிறவன் தாகம் அடையான். என்ன தாகத்தை கிறிஸ்து சொல்லுகிறார்? இந்த உலகத்துல வாழுகிற எல்லா மனுஷனுக்கும் பசி தாகம் இருக்கிறது. என்ன பசி? இந்த பசி மனுஷனுக்குள் முதலாவது எப்படி விதைக்கப்பட்டது? மனுஷரிடத்துல தேவன் குறிக்கிற இந்த பசியும் தாகமும் யாரால உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் பூமியை உண்டாக்கின நாட்களிலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அதில் பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. தேவன் பூமியை சிருஷ்டிக்க பூமியின் மேல தன்னுடைய கிரியைகளினாலே சிருஷ்டிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ 6 நாள் முழுவதும் தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்து 6வது நாளிலே மனுஷனை அவர் உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அவனுக்கு பசி என்கிறது உண்டாக்கப்படும் முன்னமே அந்த சிருஷ்டிப்புகளிலே அவன் பசியை தீர்க்கக்கூடிய கனிகளை அவர் உண்டாக்குறாரு. அவனுக்கு தாகம் உண்டாக்குறதற்கு முன்னமே அவன் தாகம் தீர்க்கிற ஜீவ நதிகளை அவர் ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்குறார். கர்த்தர் அவ்விதமாய் மனுஷனை போஷிக்கிற கர்த்தர். இப்போ சகலமும் அவனுக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ மனுஷன் அந்த ஏதேன் தோட்டத்தில் எங்க உலாவி வந்தாலும் அவன் எதை வேணா புசிக்க முடியும். அவன் 4 நதி ஓடிட்டு இருந்துச்சு. அந்த 4 நதிகளில் எந்த நதியில வேணா அவன் பானம் பண்ண முடியும். இப்படி இருந்த மனுஷனிடத்துல ஒரு நாள் சத்துரு வருகிறான். அவனிடத்துல ஒரு பசியை அவன் உண்டாக்குறான். என்ன பசியை உண்டாக்குறான்? ஏவாள் இடத்துல சத்துரு பேசுகிறான். ஏசு உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளும் உங்களை புசிக்க சொல்லியிருக்க. அவ சொல்றா, ஆமா, எல்லா கனிகளும் நாங்கள் புசிக்க முடியும், எங்களுக்கு எதுவுமே தடை கிடையாது, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாவ. அப்போ அந்த சத்துரு அவனிடத்துல அந்த ஏவாள் இடத்துல ஒரு பசியை உண்டாக்குறான். என்ன பசியை உண்டாக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கனியை விளக்கியிருக்காருல்ல, அந்த கனியை நீங்க புசிப்பீங்கன்னா நீங்க தேவர்களை போல மாறுவீர்கள். அப்போ அந்த மனுஷனிடத்துல உண்டாக்கப்பட்ட பசி என்ன? அந்த தாகம் என்ன? நீ இன்னும் தேவர்களை போல மாறல. நீ தேவர்களை போல மாறணும்னா அதோ அந்த கனியை பாரு. அந்த கனியை நீ புசிப்பானா நீ தேவர்களை போல மாறி உன் பசியும் தாகமும் திருப்தி அடையும். அதுவரை அவர்கள்
பசியை அறிந்திருக்கவில்லை, தாகத்தையும் அறிந்திருக்கவில்லை. இப்ப சத்துரு அவர்களுக்குள்ள ஒரு பசி தாகத்தை உண்டு பண்ணுகிறான். அந்த பசி தாகம் என்ன? நாங்களும் தேவர்களை போல மாறணும். ஆதாமும் ஏவாளும் இந்த பசி தாக விதைக்கப்பட்டவர்களாயிருந்தாங்க. பிசாசு அவர்களுக்குள் அந்த பசியையும் தாகத்தையும் உண்டு பண்ணினான். அந்த பசியை அவர்கள் தீர்த்து கொள்ளும்படி தேவன் விளக்கின அந்த கனியை புசித்தார்கள். எஸ், தேவன் விளக்கின கனியை புசித்த மனுஷன் அந்த நாள் தொடங்கி அவனுக்குள் பூமியின் மேல் பசி தாகம் உண்டாயிற்று. பூமியில தனக்கு என்ன கிடைக்கும் என்கிற பசி தாகம் அவனுக்கு உண்டாயிற்று. நன்மை தீமை அறிகிற அந்த அறிவினாலே மனுஷன் பசி தாகத்தினாலே ஆட்கொள்ளப்படுகிறான். கௌரவம், பெருமை, பொறாமை, ஆசை, இச்சை எல்லாம் அந்த பசி தாகத்தினாலே உண்டானது. தேவன் விளக்கினவைகளை எப்போ மனுஷன் பெற்றுக்கொள்கிற அந்த பசி அவனுக்கு உண்டாயிற்றோ, எப்பொழுது நன்மை தீமை அறிகிற அந்த கனியை அவன் புசித்தானோ, மாயை விரும்பும்படி இந்த ஒளிந்து போகிற பூமிக்குரிய காரியங்களை பற்றி கொள்ளும்படி சுதந்திரிக்கும்படி மனுஷன் விழுந்து போன நிலையிலே பசி தாகத்தினாலே அவன் ஆட்கொள்ளப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் அதே பசி தாகத்தில் ஆட்கொள்ளப்படுகிறோம். இதிலிருந்து விடுவிக்கும்படியே இயேசு அவர்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நாம் எவ்விதமான பசி தாகத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் தாகமடைய மாட்டீர்கள். என்மேல் விசுவாசமாய் இருப்பீர்களானால் நீங்கள் தாகமடைய மாட்டீர்கள். எஸ், இன்றைக்கு நமக்கு ஒரு விதமான தாகமும் பசியும் இருக்கல. இந்த உலகத்துல நான் இருக்கிறேன், இந்த உலகத்துல இருக்கிறதுனால எனக்கு தேவைகள் நிறைய இருக்கு. எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என் கூட கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. எனக்கு வேலை இல்லை, நான் கடன் பிரச்சனையில இருக்கிறேன். எனக்கு கார் இல்லை, பைக் இல்லை, எனக்கு பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு அறிவு இல்லை. இந்த பூமிக்குரிய தரங்களை பார்த்து அவனுக்கு அது இருக்கு, எனக்கு அது இல்லை. எஸ், பசி தாகம். கிறிஸ்து சொல்லுகிறார், தாகமுள்ளவன் ஏவனும் என்னிடத்தில் வர கடவன். என்னிடத்தில் விசுவாசிக்கமாய் இருக்கிறவனிடத்தில் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாயும். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறவன் திருப்தியாயிருப்பான். அவனிடத்தில் குறை ஒன்றும் இருக்காது. எஸ், அதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான், தாகம் அடையான். உங்க பசியை நான் தீக்கிறதற்காக என் மாம்சத்தை நான் பிக்க ஒப்பு கொடுத்தேன், என் ரத்தத்தை நான் சிந்த ஒப்பு கொடுத்தேன். இதோ மாயையான அந்த பசியும் தாகத்திலிருந்தும் நீங்கள் விடுவிக்கும்படி மெய்யான போஜனமாகிய என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் உங்களுக்காக நான் கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன், இயேசு எனக்கு தெரியும், இயேசு தான் தேவகுமாரன் என்று சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சமாதானம் உண்டாயிருக்கிறதோ, திருப்தி உண்டாயிருக்கிறதோ, இயேசு போதும் என்று உங்களாலும் என்னாலும் சொல்ல முடிகிறதோ? எனக்கு அடுத்த வேளை சாப்பிடுற சாப்பாடு இல்லாம இருக்கலாம், நான் தங்குறதற்கு இடம் இல்லாம இருக்கலாம், இந்த உலகத்துக்குரிய அந்தஸ்தும் உலகத்தில் உள்ள கௌரவம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு போதும். இயேசுவினால் நான் திருப்தியாயிருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு அற்பமானது, இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல. நான் இயேசுவுக்குரியவன்.
இயேசு அதை தான் சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இயேசு வருகிற பொழுது அவர் உங்களை எதிலிருந்து முதலாவது விடுவிப்பார்? உலகத்துக்குரிய பசி தாகத்திலிருந்து. இந்த விடுதலை உங்களுக்கு உண்டாயிருக்கிறதோ? அப்படி இருக்கவில்லை என்றால் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே மாத்திரம் என்னை தேடி வருகிறீர்கள். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, சுதந்தரிக்கும்படிக்கு என்னை விசுவாசிக்க நீங்கள் விரும்பவில்லை. கர்த்தர் உங்களை பார்த்தும் இதை சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை திறப்பாராக. அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இயேசுதான் அவர்களை போஷித்தார், இயேசுதான் அவர்களை சுகப்படுத்தினார், இயேசுதான் அவர்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஏன்? நான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர் விரும்பினார். ஆனால் ஜனங்களோ, எனக்கு அவர் மூலியமா சாப்பாடு கிடைச்சா போதும், எனக்கு அவர் முடிச்சா வேலை கிடைச்சா போதும், அவர் செய்யற அற்புத அடையாளங்களையும் நான் அனுபவிச்சா போதும், மற்றபடி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல நான் வாழ்வதற்கு தேவையானதை கிறிஸ்துவின் இடத்துல நான் பெற்றுக்கொள்ளட்டும். எஸ், இன்றைக்கு நாம் எதற்காக இயேசுவின் இடத்துல போய் நிற்கிறோம்? அவர் நம் தேவைகளை சந்திக்கிறவர் தான். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அதை தான் சொல்றாரு. எதை புசிப்போம், எதை குடிப்போம், எங்க தங்குவோம், இது நாடி தேடாதீங்க. தேவனை அறியாதவர்கள் தான் அதை நாடி தேடுகிறார்கள். உங்க பரமபிதாவுக்கு தெரியும், அவருக்கு தெரியுங்கிறத நம்ப உங்களாலையும் என்னாலையும் ஏன் முடியல? ஒரு மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி, அவனுக்கு வயிறை உண்டாக்குறதுக்கு முன்னாடி, அந்த வயிறுல பசி என்கிற உணர்வை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இந்த பூமி முழுவதும் கனிகளினாலே நிரப்பின கர்த்தர். யோசிச்சு பாருங்க, அந்த தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும் என்பது உங்களுக்கு எனக்கு ஏன் தெரியல? என சத்துருவினாலே உண்டாக்கப்பட்ட அந்த பசி தாகத்துல நாம் பிடிக்கப்பட்டு இருக்கிறதுனால கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போயிட்டு. எஸ், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அவன் திருப்தியாயிருப்பான், அவன் சம்பூரணத்தினால் நிரப்பப்பட்டிருப்பான். சகலத்தையும் சகலத்தாலும் நிரப்புகிறவர் அவர். இயேசுக்குள் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களிடத்தில் குறையை நீங்கள் பார்க்க முடியாது. குறை என்கிற அந்த உணர்வு ஒரு மனுஷனிடத்தில் எப்படி விதைக்கப்படுகிறது? உலகத்திற்குள் இருக்கிறவன் தன்னிடத்தில் குறையை பார்ப்பான். In the world, man will always find a lack in his life. அவன் குறையை அவன் பார்ப்பான். அதுதான் உலகத்தின் மாயை. இந்த உலகத்தில் எல்லாமே கம்பேரிசன் தான், பூரணம் என்பது இல்லை. ஆனால் கர்த்தரோ அவர் சம்பூரணராயிருக்கிறார். உங்கள் பிதா சம்பூரணராய் இருக்கிறது போல நீங்களும் சம்பூரணராயிருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எப்படி சம்பூரணராய் இருப்போம்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போமானால் நாம் சம்பூரணராயிருப்போம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வேதனையோடு கோபத்தோடு சொல்லுகிறார், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீங்கள் பிரயாசப்படலன்னு சொல்றாரு. இயேசுவின் இடத்துல நீங்க வந்திருப்பீர்களானால், இயேசுவை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் அவரால் நீங்கள் திருப்தியாயிருப்பீங்க. இந்த உலகத்தில் உள்ள குறைகள் உங்களுக்கு அற்பமாய் தோன்றும். கிறிஸ்துவினால் நீங்கள் சம்பூர்ணராய் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். எஸ், இன்றைக்கு இயேசுவுக்குள் நீங்கள் திருப்தியாயிருக்கிறீங்களோ? இயேசுவுக்குள் நீங்கள் சந்தோஷமாயிருக்கிறீர்களோ? இயேசுவுக்குள் நீங்கள் சம்பூர்ணராயிருக்கிறீர்களோ? இயேசு போதும் என்று உங்களால் சொல்ல முடியுமோ? இப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த நிலையில உங்களால் இயேசுவினால் திருப்தியாக முடியலன்னா வேற எந்த நிலையிலும் இயேசுவினால் உங்களால் திருப்தியாக முடியாது. ஏனால் இயேசு உலகத்துக்குரியவர் அல்ல. எனக்கு இந்த வேலை கிடைச்சா நான் இயேசுவில் திருப்தி ஆயிடுவேன், இந்த கடன் தொல்லை மாறினா நான் இயேசுவில் திருப்தி ஆயிடுவேன், இந்த பசி தீர்ந்தா இயேசுவில் திருப்தி ஆயிடுவேன், எனக்கு கல்யாணமானா இயேசுவில் திருப்தி ஆயிடுவேன், எனக்கு குழந்தை பிறந்தா இயேசுவில் திருப்தி ஆயிடுவேன், எனக்கு இந்த வேலையில் ப்ரொமோஷன் கிடைத்தா இயேசுவில் திருப்தி ஆயிடுவேன், இந்த ஆன்சைட்டுக்கு போனா இந்த நாட்டில் நான் செட்டில் ஆனா இயேசுக்குள்ள நான் திருப்தி ஆயிடுவேன்னு சொல்லி, இதில் இந்த வியாதியிலிருந்து சுகமான இயேசுவில் இருந்து திருப்தி ஆயிடுவேன் என்று சொல்லி நீங்க காத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இயேசுவை இன்றும் அறிந்திருக்கவில்லை.
எஸ், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கும் பொழுது என்னை நீங்கள் விசுவாசிக்கணும்னா என்னுடைய சரீரத்தை நீங்கள் புசிக்கும், என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? அவரை பின்பற்றி கொண்டிருந்த சீஷர்களில் இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பாங்கன்னு சொல்லி அவரை விட்டு பின்மாறி போனாங்களாம். இன்றைக்கு இந்த சத்தியமும் உங்களுக்கு இடறுதலா இருக்கிறதோ? இயேசு சொல்றாரு, இது உங்களுக்கு இடறுதலா இருக்கிறதோ? சாப்பிட்றதுக்காக மாத்திரம் என்னை தேடாதீங்க. நான் நித்திய ஜீவனை அருள வந்திருக்கிறேன். அதற்காக என்னை தேடுங்க. அந்த நித்திய ஜீவனை அடையணும்னா என்னுடைய சரீரத்தை நீங்க புசிக்கணும், என் ரத்தத்தை பானம் பண்ணணும்னு சொல்லுகிற இந்த மேலான சத்தியம் அவர்களுக்கு இடறுதலா இருந்தா, இன்றைக்கும் இந்த சத்தியம் உங்களுக்கு இடறுதலா இருக்கிறதோ? எஸ். அப்ப இயேசு சொல்றார், பிதா ஒருவனை என்னிடத்தில் சேர்க்காவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். ஓ ஜீசஸ், இந்த சத்தியம் நம்மளை உயர்ப்பிக்கட்டும். இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இருதயத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தர் மனுஷனும் முகத்தை பார்க்கிறார், தேவன் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெப அறைக்குள்ள ஜெபிக்க போகும் பொழுது, உங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்னத்தை தேடுகிறது? எதை ஜெபமா கேட்குறீங்க? ஏசப்பா எனக்கு இதை தாருங்க, அதை தாருங்க. இந்த பூமிக்குரிய காரியத்தையே தேடிட்டு இருக்கீங்களோ? கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி நீங்க என்னிடத்துல வரல. பூமிக்குரிய காரியத்தை தர அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். அந்த ஜனங்க கேட்கலையே, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கல. அவங்களை தூரத்துல கண்ட உடனே அவர்களுக்கு சாப்பாடு வேண்டும் என்று அறிந்திருந்த கர்த்தர். நீங்க அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. He knows. அவருக்கு தெரியும் எப்போ எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீங்க எதை இழந்திருக்கீங்க? ஓ, ஜீவனுள்ள தேவனினாலே போஷிக்கப்படுகிறதை இழந்ததை அறியாம இந்த உலகத்தில் உள்ள மாயையான பசி தாகத்தினால பிடிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் உள்ள பசி தாகம் மாயையானது. இன்றைக்கு நீங்க சாப்பிடுறீங்களே, நாளைக்கு திருப்தி ஆவீங்களோ? இல்லை. காலையில சாப்பிட்ட சாப்பாடு உங்களை இரவுல திருப்தியாக்குமோ? இல்லை. அது மாயை. உலகத்தில் இருக்கிற பசியும் தாகமும் மாயை, அது அனித்தியமானது. ஆனால் கிறிஸ்துவினாலே போஷிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். எஸ், இயேசுவினாலே நீங்கள் திருப்தியா இருக்கிறீங்களோ? கர்த்தர் இந்த வார்த்தையால் உங்களை திருப்திப்படுத்துவாராக. தூங்கிக் கொண்டிருக்கிற உங்களை எழுப்புவாராக. எஸ், கர்த்தரே நமக்கு மெய்யான போஜனம், இயேசுவே நமக்கு மெய்யான பானம், வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தை பார்த்து, ஓ ஜீசஸ், அது என்னிடத்துல கொண்டு வந்து காண்பிக்கிற குறைகளையும் நிறைகளையும் பார்த்து அற்பமாய் எண்ணுவோம். நம்முடைய முற்பிதாக்களை போல பூமி எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லுவோம். பூமி எனக்கு பாத்திரம் அல்ல. ஏனோக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அற்பமா எண்ணி நான் தேவனோடு கடந்து போகட்டும் என்று பூமியிலிருந்து கடந்து போனார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின பொழுதும் ஆபிரகாம் சொன்னாரு, இந்த பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களை எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்க வேணும்னு சொல்லி காணாதவரை நாடி போனார்களாம். கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்முடைய இருதயங்கள் அவர் இன்றைக்கு நம்மோடு பேசின இந்த சத்தத்திற்கு செவி கொடுப்பதாக. கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி நாம் மனம் திரும்புவோமாக. கர்த்தருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆமென்.